வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம ரெஃப்யூஜி கிரைசிஸ் பற்றியும் இந்தியாஸ் பொசிஷன் ஆன் ரெஃப்யூஜிஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரெஃப்யூஜி கிரைசிஸ் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, டிஜிட்டல் மீடியாலையும் கேட்டிருப்பீங்க. இந்த டேர்ம்ஸ்னுடைய மீனிங் என்ன, இதை நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோடு சேர்த்து இந்தியாஸ் பொசிஷன் ஆன் ரெஃப்யூஜி கிரைசிஸ் இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்திய நாடு வேற எந்த நாட்டிலிருந்து ரெஃப்யூஜிஸ் உள்ளே வந்தாலும் அக்செப்ட் பண்ணக்கூடிய நாடு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது தவறான ஒரு புரிதல். இந்தியாவுக்குன்னு ஒரு ப்ராக்டிக்கல் ரெஃப்யூஜி பாலிசி இருக்குது. இதை நம்ம பார்ப்போம். சரி, முதல்ல இந்த டேர்ம்ஸ் இதனுடைய மீனிங் என்ன, இதை நான் முதல்ல சொல்லிடுறேன். ரெஃப்யூஜ் அப்படிங்கிறது அடைக்கலம். ஒரு நபர் அவருடைய நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அங்கே சேஃப்டி வேணும் அப்படின்னு கேட்குற இந்த கான்செப்ட் தான் ரெஃப்யூஜ் அப்படின்னு சொல்கிறோம், தமிழில் அடைக்கலம். அந்த ரெஃப்யூஜ் கேட்டு போகிறார்ல அந்த நபரை தான் நம்ம ரெஃப்யூஜின்னு சொல்கிறோம், தமிழில் அவருடைய பேர் அகதி. இந்த ரெஃப்யூஜ் கேட்குற ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ரிக்வஸ்ட், இதை அசைலம் சீக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெஃப்யூஜி சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த உலகம் ஃபுல்லாக பல நாடுகள் இருக்குது. இதை நம்ம ரெஃப்யூஜி கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெஃப்யூஜி கிரைசிஸில் அஃபெக்ட் ஆன நாடுகளில் ஒரு முக்கியமான நாடு நம்முடைய நாடு இந்தியா. இந்தியா ஒரு ப்ராக்டிக்கல் பாலிசியை ஃபாலோ பண்ணுறோம் இந்த ரெஃப்யூஜிஸ்க்கு. சரி, ஒரு நபர் ஏன் இன்னொரு நாட்டுக்கு ரெஃப்யூஜ் கேட்டு போகிறார்? நான் ஏற்கனவே சொல்வது போல் ரெஃப்யூஜ் அப்படின்றது அடைக்கலம். ஒரு நபர் தன்னுடைய நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு சட்ட விரோதமாக போகிறாரு, சரியான காரணம் இல்லாமல் போகிறாரு அப்படின்னா அவர் ரெஃப்யூஜி கிடையாது, அவர் ஒரு இல்லீகல் மைக்ரண்ட். அந்த மாதிரி போகிறது ஒரு கிரைம். உதாரணத்துக்கு ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன், நான் இந்தியாவில் இருக்கேன், இன்னொரு நாட்டுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அங்கே போய் நான் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும், அல்லது ஒரு ரிச் கேர்ளை நான் கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி ரீசன்ஸ்க்கு நான் போக நினைக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு இல்லீகல் மைக்ரண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணப்படுவேன். சிம்பிளாக சொன்னால் நான் ஒரு கிரிமினலாக ட்ரீட் பண்ணப்படுவேன். ஐ வில் நாட் பி எ ரெஃப்யூஜி. அப்போ ரெஃப்யூஜிங்கிறது யார்? அகதி அப்படின்றது யாருன்னா, ஒரு சரியான ஜஸ்டிஃபைட் ரீசனுக்காக சொந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு தப்பிச்சு போய் சேஃப்டிக்கு போகக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே அவர் ஒரு ரெஃப்யூஜி, அதாவது அகதி. சரி, எந்த காரணங்களுக்கு அவர் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர், உள்நாட்டு போர், வன்முறை, அல்லது ஒரு எத்னிக் கான்ஃப்ளிக்ட், இன கலவரம், அல்லது பொலிட்டிக்கல் பெர்சிக்யூஷன், அரசியல் ரீதியான வன்முறை, தாக்குதல், இந்த மாதிரி பிரச்சனைகளால் சொந்த நாட்டிலே ஒரு நபரால் வாழ முடியல அப்படின்னா அவர் இன்னொரு நாட்டுக்கு போய் அடைக்கலம் கேட்கலாம். அந்த நாடும் அவருக்கு அடைக்கலம் தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் அவர் அந்த நாட்டுக்கு ஒரு ரெஃப்யூஜியாக போகலாம். இந்த ப்ராசஸ் தான் ரெஃப்யூஜ். அந்த அடைக்கலம் கேட்குறது அசைலம் சீக்கிங். அப்போ ஒரு ஜஸ்டிஃபைட் ரீசன் இருக்கணும். ஹியூமனிடேரியன் பேசிஸில் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒருத்தர் போகிறார் அப்படின்னா அந்த இன்னொரு நாடு அவருக்கு அடைக்கலம் கொடுக்கலாம். இந்த கான்செப்ட் தான் ரெஃப்யூஜ். நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு போகும்போது நீங்கள் ஒரு ரெஃப்யூஜி அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். சில இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு UNHCR அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ். யூஎன் ஜெனரல் அசம்பிளி கீழே வரக்கூடிய ஒரு பாடி. ஸோ இவங்க கீழே ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு ஐடி கார்டு வாங்கணும். அப்போ தான் நீங்கள் இல்லீகல் மைக்ரண்ட் இல்லை, ரெஃப்யூஜி அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியும். பொதுவாக நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் அடைக்கலம் கேட்குறாருன்னா அவர் உண்மையாலேயே பிரச்சனையில் மாட்டியிருக்காரான்னு செக் பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் அவரை உள்ள அகதியை அக்செப்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவருடைய சொந்த நாட்டுக்கே அனுப்பிடுவாங்க. இதுதான் பெரும்பாலான நாடுகள் ஃபாலோ பண்ணக்கூடிய பாலிசி. ஒரு சில நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரெஃப்யூஜிஸை ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் தேவைப்பட்ட சிட்டிசன்ஸாக மாறுறதுக்கும் சில ஃபெசிலிட்டிஸை கொடுப்பாங்க. ரைட்டா? ஸோ இப்படி தான் கண்ட்ரிஸ் ரெஃப்யூஜிஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. 1959 சைனாவிலேருந்து இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ரெஃப்யூஜி வந்தார். அவர் தான் தலாய் லாமா, டிபெட்டன் ஸ்பிரிச்சுவல் லீடர். 1950 டிபெட் நாடை பிஆர்சியான சைனா ஆக்குபை பண்ணுறாங்க. நிறைய மக்களுக்கு இது பிடிக்கல. அப்போது அங்கே டிபெட்டன் ஸ்பிரிச்சுவல் லீடராக இருந்த தலாய் லாமாவே என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆக்குபேஷனை எதிர்க்கிறாரு. தலாய் லாமா இந்தியாவுக்கு ஒரு ரெஃப்யூஜியாக வராரு. இன்னைக்கு வரைக்கும் தலாய் லாமா இந்தியாவில் ஒரு ரெஃப்யூஜியாக தான் இருக்கார்.
இன்னும் பல நாடுகள்லேருந்து இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஜிஸ் வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருக்காங்க, ஸ்ரீலங்காலேருந்து ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வந்திருக்காங்க, டிபெட்லேருந்து அதாவது சைனாலேருந்து நிறைய ரெஃப்யூஜிஸ் வந்திருக்காங்க. அவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் நிறைய நம்பர்ஸில் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ரெஃப்யூஜிஸ்க்கு இந்தியா ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்தியாவும் ஒரு பாலிசியை ரெஃப்யூஜிஸ்க்கு ஃபாலோ பண்ணுது. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் பாலிசி. ஆனால் நேஷ்னல் லெவலில் நமக்குன்னு ஒரு நேஷ்னல் ரெஃப்யூஜி பாலிசி கிடையாது. அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் UN கன்வென்ஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ் 1951 இந்த கன்வென்ஷனையும் இந்தியா சைன் பண்ணல. இந்த கன்வென்ஷனோட சேர்ந்து ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, ப்ரோட்டோகால் 1967. ஸோ இதுக்கும் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் இல்லை. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நேஷனல் லெவலில் நமக்குன்னு ஒரு நேஷனல் ரெஃப்யூஜி பாலிசியும் கிடையாது. அதே நேரத்தில் இன்டர்நேஷ்னல் லெவலில் UN கன்வென்ஷன் 1951 இதையும் நம்ம சைன் பண்ணல. நீங்கள் யோசிக்கலாம், அகதிகள் அக்செப்ட் பண்ணுறோம் ஆனால் நம்ம ஏன் சைன் பண்ணலன்னு யோசிக்கலாம். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்தியா 1947 அப்புறம் நிறைய ரெஃப்யூஜிஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் நம்முடைய இறையாண்மை முக்கியம். நம்ம சொந்தமாக டிசிஷன் எடுக்கணும், நமக்குன்னு ஃப்ளெக்சிபிலிட்டி தேவை. இப்போ UN கன்வென்ஷன் நம்ம சைன் பண்ணிட்டோம்னா UN கன்வென்ஷன் என்ன சொல்லுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த டைம் பீரியடில் அவங்க ரெஃப்யூஜியாக வந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். யூஎனுக்கு நம்ம அக்கௌண்டபிள் ஆகிடும். அந்த காரணத்தினால இந்த விவகாரத்தில் நம்ம சுயமாக செயல்படணும் அப்படின்றதுனால நம்ம இன்னும் UN கன்வென்ஷனை சைன் பண்ணல. ஆனால் இந்தியா ப்ராக்டிக்கலாக ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணுறோம், ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறோம். அது என்னென்னா, ஒருத்தர் அடைக்கலம் தேடி வராருன்னா அவர் உண்மையாலேயே ரெஃப்யூஜியா அப்படின்றத செக் பண்ணுவோம். அந்த இஷ்யூ என்னங்கிறத பார்ப்போம். அந்த சம்மந்தப்பட்ட நாட்டில் இருக்கிற பிரச்சனை என்னன்றதை நம்ம ஸ்டடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்கள ரெஃப்யூஜியாக அக்செப்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு ஷெல்டர் கொடுப்போம், ஃபுட்டு கொடுப்போம், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், தேவைப்பட்ட வேறு சில ஹெல்ப் கொடுப்போம். அவங்கள இந்தியாவில் ஒரு காலத்துக்கு வச்சு அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணி மறுபடியும் அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்புவோம். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ராக்டிக்கல் பாலிசி. இந்த ப்ராக்டிக்கல் பாலிசிக்குள்ளே ஒரு கான்செப்ட் இருக்குது, நான் ரீஃபால்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரீஃபால்மெண்ட்டுங்கிறது என்னென்னா, அகதியாக வரார் இல்லையா, அவர் வந்து அவருடைய சொந்த நாட்டுக்கு உடனடியாக அனுப்பப்பட்டால் அங்கே அவருக்கு ஆபத்து இருக்கலாம், உயிருக்கே கூட ஆபத்து இருக்கலாம். அப்படி ஒரு நிலை இருக்குன்னா இந்த ரெஃப்யூஜி கொடுத்துருக்கூடிய நாடு வலுக்கட்டாயமாக அவருடைய சொந்த நாட்டுக்கு அவரை அனுப்பக்கூடாது. இந்த கான்செப்ட் தான் நான் ரீஃபால்மெண்ட். நான் ரீஃபால்மெண்ட்ன்றது ஒரு இன்டர்நேஷனல் பிரின்சிபல். இந்தியா அந்த நான் ரீஃபால்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, UN கன்வென்ஷனை சைன் பண்ணலனா கூட, நேஷனல் ரெஃப்யூஜி பாலிசி இல்லைனா கூட நம்ம ப்ராக்டிக்கலாக ரெஃப்யூஜிஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரோம். ஸோ நம்மளும் ஒரு ப்ராக்டிக்கல் பாலிசி வச்சுருக்கோம். அப்போ ஒரு காலகட்டத்துக்கு மேலே இந்த ரெஃப்யூஜிஸை அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு நம்ம அனுப்பிடுவோம். ஆனால் இதில் சில பிரச்சனைகள் இருக்குது. 1971 பங்களாதேஷ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து நிறைய ரெஃப்யூஜிஸ் வந்தாங்க. அதோடு சேர்த்து நிறைய இல்லீகல் மைக்ரன்ஸும் வந்துட்டாங்க. இன்றைக்கி தேதியில் கிட்டத்தட்ட 2 crore இல்லீகல் மைக்ரன்ஸ் ஃப்ரம் பங்களாதேஷ் இருக்காங்க அப்படின்னு அஃபிஷியல் டேட்டா சொல்லுது. இன்றைக்கி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. இவங்க மெயினாக வெஸ்ட் பெங்கால், மேகாலயா, திரிபுரா, அசாம் போன்ற மாநிலங்களில் இருக்காங்க. இன்றைக்கி இவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு போன்ற டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டாங்க. இன்றைக்கி இவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது பெரிய சேலஞ்சாக இருக்குது. அப்போது ரெஃப்யூஜி கிரைசிஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இல்லீகல் மைக்ரேஷனும் இந்தியாவில் ரொம்ப காலமாக ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்குது. 2017 மியான்மர் நாட்டிலிருந்து 1 million ரோஹிங்கியா பீப்புள் பங்களாதேஷ்க்கு அகதிகளாக போனாங்க. மியான்மர் நாடு இவங்கள சிட்டிசன்ஸாக ஏற்றுக்கிறது இல்லை. இவங்கள வந்து பெங்காலி மக்களாக பார்க்குறாங்க. பங்களாதேஷ் நாட்டிலிருந்து பிரிட்டிஷ் காலத்தில் பர்மா நாட்டுக்குள்ளே வந்த மக்களாக பார்க்குறாங்க. 2017 அந்த நாட்டில் ஒரு மிலிட்ரி கிராக்டவுன் நடந்தது. இதனால் more than 1 lakh ரோஹிங்கியாஸ் பங்களாதேஷ்க்கு இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. அது ஒரு 40,000 பேர் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. இந்த 40,000 பேரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் அப்டேன் பண்ணி UNHCRல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷும் UN கன்வென்ஷனை சைன் பண்ணல. இந்தியா, பங்களாதேஷ் 2 நாடுகளும் சைன் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ சவுத் ஏஷியாவுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் இஷ்யூவும் இருக்குது. ஒரு நாட்டிலேருந்து 2 நாட்டுக்குள்ளே ரெஃப்யூஜிஸ் போகிறாங்க. இந்த 2 நாடுகள் UN கன்வென்ஷனை சைன் பண்ணலை. ஸோ ரெஃப்யூஜிஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எவ்வளோ நாள் அவங்கள வைக்கிறது, எப்போ திரும்ப அனுப்புறது, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் இருக்குது. ஃப்யூச்சரில் இந்தியா என்ன பண்ணலான்னா, குறைஞ்சபட்சம் ஒரு நேஷ்னல் பாலிசி ஃபார் ரெஃப்யூஜிஸை கொண்டு வர்றது பெட்டராக இருக்கும். UN கன்வென்ஷன்
ஃபார் ரெஃப்யூஜிஸை சைன் பண்ணலாம் கூட குறைஞ்சபட்சம் ஒரு நேஷனல் பாலிசி நம்ம ஃபார்முலேட் பண்ணோம் அப்படின்னா, கொண்டு வந்தோம்னா நமக்கு இந்த விஷயத்தில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கவர்மெண்ட்ஸ்க்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும், பொறுப்பு இருக்கும். உதாரணத்துக்கு இனி தேதியில் இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் காங்கிரஸ் மேலே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுனா, அந்த காலத்தில் நிறைய ரெஃப்யூஜிஸை பங்களாதேஷ்லேருந்து விட்டுட்டாங்க இந்தியாவுக்குள்ளே. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஜிஸ் இல்லை, இல்லீகல் மைக்ரன்ஸ் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. அதே போல் காங்கிரஸும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி மேலே இந்த குற்றச்சாட்டை வைக்குது. நீங்கள் எங்கள் மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டை வச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் இருக்கக்கூடிய இல்லீகல் மைக்ரன்ஸ் மேலே பெருசாக ஆக்ஷன் எடுக்கலை. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி தேவை. ஸோ இது வந்து ஒரு நேஷ்னல் ரெஃப்யூஜி பாலிசி மூலமாக நம்ம கொண்டு வரலாம். ஃப்யூச்சரில் இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணணும். ஸ்டேட்ஸ்க்கு நடுவுலையும் இந்த இல்லீகல் மைக்ரேஷனால் பிரச்சனை இருக்குது. உதாரணத்துக்கு அசாம், வெஸ்ட் பெங்கால், அது இல்லாமல் நிறைய நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது ஸ்டேட் கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் இந்த டைரெக்ஷனில் நம்ம ப்ரொசீட் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெஃப்யூஜி கிரைசிஸை இந்தியா பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம். நன்றி.